இப்போ உங்க ரெண்டு எட்டி ஒரு கேள்வி கேக்குறேன். சரிடா. உங்க அம்மாயும் அப்பாயும் தசம பாகம் கொடுப்பாங்களா ஒழுங்கா? சிங்கிலி 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 நீ பேசாத, இதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஏலே ஏலே புரு தக்க பதக்க தபதக்க தபத பிரெட்லி பிரெட்லி நல்லா கேளு. எங்களுக்கு எங்க ஊர்ல மாசத்துக்கு 2 கல்யாணம். சரி. அப்புறம் நாங்க வந்து மாசத்துல ஒருக்கா துணி எடுக்க போவோம். சரி. அப்புறம் எங்களுக்கு இப்போ ஸ்கூல் எங்க இந்த ஊர்ல ஓப்பன் ஆகுது. அப்போ நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல படிக்க பிள்ளைகளுக்கு புக்கு நோட்டெல்லாம் வாங்கி கொடுப்போம். சரி. அது போக செத்த வீடு, லொட்டு வீடு, லொசுக்கு வீடு, அந்த வீடு, இந்த வீடு, வந்த வீடு, போன வீடு, எல்லா வீட்டுக்கும் போவோம். ஏன்னா அவியலுக்கு எங்க வீட்டுக்கு வரணும்ல. வா அப்படி. சரி. அப்ப எங்க வீட்டுல டெய்லி வாரத்துக்கு ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆனா இறைச்சி எடுத்து தின்னுவோம். என்னடா சொல்ல வர சொல்லு. இப்படி எல்லாம் செய்யறதுனால கையில பைசா இருக்கிறது இல்லடா. ஓ, அதனால போகும்போது ஒரு கிழிஞ்ச நோட்டை கொண்டு போய் பாஸ்டருக்கு தெரியாம காணிக்கப்பட்டில அமுக்குன்னு ஒரு அமுக்கிட்டு வந்துடும். எப்படி எப்படி இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இருந்து எவ்வளவோ நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன். ஒருத்தன் கூட வழியில வந்து நன்றி சொல்ல மாட்டேங்கிறான். இது யாருக்கு? பஞ்சாயத்து தலைவருக்கா? அந்த சைடு நேற்றுக்கு தான் சிமெண்ட் ரோடு போட்டோம், இன்னைக்கு காலையிலே நோண்டியாச்சு. என்ன மனுஷனுங்களா இருக்காங்க. இந்த பக்கம் ரோடு போடுவோம் போடுவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாள் நடக்க மாட்டேங்குது. நானும் எத்தனையோ நாளா மேல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன், வழியில ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான். குப்புசாமி, இங்க பாரு குப்புசாமி, இந்த வீட்டுக்குள்ள கதவை பூட்டி வச்சுட்டு வேலையெல்லாம் காட்டக்கூடாது, வெளியில வந்துரு. நமக்கு இதுல நான் பஞ்சாயத்து தலைவரியா, பிற வீடை பூட்டி விட்டுருவேன். அப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. உன் வீட்டுக்கு முன்னே காங்கிரீட்டை போட்டு விட்டுருவேன். அப்புறம் நீ அவ்வளவுதான், முடிஞ்சிட்ட. மதியம் வா, வெளியே வா, வெளியே வா. டேய் இங்க பாரு, நம்ம ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, கேள்விப்பட்டியா இல்லையா? நம்ம ஊர்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, கேள்விப்பட்டியா இல்லையா? தெரியாதா? நம்ம குப்பத்துறையில அங்க ஒரு யெகோவா சர்ச் இருக்குல்ல, இவனை எனக்கு கைப்பிள்ளையா கொண்டு நடக்கிறதுக்கு நம்ம இந்த புலியரங்கில இருந்து உள்ள போறோம்ல, அங்க உள்ள போகும்போது அங்க ஒரு யெகோவா சர்ச் இருக்குல்ல, அங்க விபிஎஸ் நடக்கு. அங்க இங்க பாருங்க, எல்லாம் திரளா உட்கார்ந்திருக்காங்க பாருங்க, கடல் மாதிரி வந்து உட்கார்ந்திருக்காங்க. ரொம்ப பழக்காத, ஒரு ஹாய் சொல்லு, நல்லா சொல்லு. குப்புசாமி நல்லா சொல்லு ஹாய்னு. சரி சரி, சாரியா, தப்பா நினைச்சிடாத. நான் வந்து உன்னை கோவத்தில் திட்டுனதுனால அப்படி திட்டேன். உன் பேரை சொல்லிடுறியா? உன் பேரை சொல்லிடு. இங்க பார், நான் நச்சலிய பார்த்திருக்கேன், சுண்டலிய பார்த்திருக்கேன், வெள்ளை எலிய பார்த்திருக்கேன். இது என்னடா பிரெட்டலி? ஓ அப்படியா? இங்கிலீஷ் பேரா? அந்த கிரிக்கெட்ல பவுலிங் போடுவார் அவரா? ஓ சாரியா 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 சாரியா, நான் மறந்தே போச்சு. என் பேரா? நான் பஞ்சாயத்து தலைவர், என் பேரெல்லாம் இவங்கள்ட்ட சொன்ன பிறகு என்ன அசிங்கமா நினைப்பாங்களா? என் பேரு மலிங்கா. தேங்காய் இல்லடா, தேங்காய் இல்ல, மலிங்கா. சரி, என்னன்னா நீ ரொம்ப ஓவரா பேசுற. இப்போ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அழகா பாட்டு சொல்லி கொடுப்பியா? ஆமா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டு இப்போ பிரெட்லி சொல்லி தருவாப்ல, பாடலாமா? சேலஞ்சா சேலஞ்சா. பிரெட்லி நல்லா பாடுகாரா, நீங்க நல்லா பாடுங்களா பார்க்க போறோம். சேலஞ்சா. சரி பிரெட்லி, ரெடி ஸ்டடி கோடி. பஞ்சாயத்து தலைவர்னு பொறுமையா இருக்கேன். இங்க பாரு, எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப ஆமா ஆர்வமா இருக்காங்க. நீ என்னன்னா தோசை அம்மா, இட்லி அம்மா, பூரி அம்மா, இடியப்பா அம்மான்னு பாடிட்டு இருக்க.
பசிக்குதுன்னா ரெண்டாவது சாப்பிடலாம். வேற பாட்டு சொல்லி கொடுக்கணும். அப்படியா? நல்ல தெரிஞ்ச பாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுண்ணே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. சேர்ந்து பாடுவீங்களா? சேலஞ்சா? சேலஞ்சா? சரியா? சொல்லி விடியா, சொல்லி விடியா. சிங்கிள் பேல் சிங்கிள் பேல் சிங்கிள் ஆன் தி வே வேர் இஸ் பந்தல் ரைடர் டாடா சிங்கிள் சிங்கிள் பேல் நீ ஹாரச்சா ஐயோ போச்சு. இது என்ன பாட்டு? ஜிங்கிள் பேல் ஜிங்கிள் பேல் சிங்கிளா? இங்க என்ன கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுடா. இங்க பாரு, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எங்க பிள்ளைங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் டான் டான் பதில் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஆமா. ஏன்னா எங்க பாஸ் சொன்னாரு, எங்க பிள்ளைங்களுக்கு நிறைய கிரைன் பிரெயின் இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, நிறைய பிரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்க பிள்ளைங்க டான் டான் பதில் சொல்லுவாங்க. ஏ சேலஞ்சா? வெட்கப்படுத்த மாட்டீங்களே. சேலஞ்சா? ஏயா நீ சூப்பரா ஒரு கேள்வி கேக்குற, எங்க பிள்ளைங்க டான் டான் பதில் சொல்ல போறாங்க. கேளியா? கேட்கலாம் கேட்கலாம். பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியனுக்கு பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார வைத்தியம் எந்த பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியம் தான் பைத்தியத்துக்கு வைத்தியம் உனக்கு எடுத்து மண்டை அடிச்சே பிளந்துருவேன். கேள்வி கேட்க சொன்னா பைத்தியம் வைத்தியம் பைத்தியம் வைத்தியம் பைத்தியம் வைத்தியம் இருக்க. எங்க பிள்ளைகளுக்கு வேண்டி நான் ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லுவியா? கேட்கலாமா? நம்மளை குழப்பிட்டே இருக்காமல, நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோமா? கேட்டலாமா? சேலஞ்சா? எங்க பிள்ளைகளுக்கு வேண்டி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி தெரியுமா? முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? கேள்விக்கு பதில் தெரியலன்னா பதில் தெரியலன்னா பதில் தெரியலன்னு பெயரு. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சு, அப்ப கோழி எங்க வந்துச்சு? முட்டையிலிருந்து வந்துச்சு, அப்ப முட்டை எங்க வந்துச்சு? கோழியிலிருந்து வந்துச்சு. நீ உனக்கு பதில் தெரியல. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒண்ணு நீ ஜெயிக்க முடியாது. போயிட்டே இரு ஓடிரு. பாய் சொல்லிடலாமா? பாய் சொல்லிடலாமா? நம்மளை ஜெயிக்க முடியுமா? என்ன நம்ம யாரு? குப்பத்துறையில் உள்ள குட்டீஸ்ல ஜெயிக்க முடியாதுல்ல. அவனு போறான் சின்ன பையன், அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு புரிய வச்சு போகுது. சார் வச்சுட்டு விடுங்க. சரி, நம்ம கேட்ட கேள்வியை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு. என்னடா சின்ன பையன்ட்ட போட்டு உனக்கு இங்க வாடா எந்த விட எந்த கேள்வி கேள்டா? பஞ்சாயத்து தலைவரை மதிக்காம பேசுற நீ. என்னடா பஞ்சாயத்து தலைவர் குப்பை பறக்கின பயதான ஒரு காலத்துல. இங்க பாரு, எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்ந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? அது எந்த கேள்வி? நான் சொல்றேன். அப்படியா? ஆமா. இவன்ட்ட கேட்டலாமா? எந்த கேள்வி கேட்டலாமா? இவன்ட்ட கேள்வி கேட்டலாமா? இங்க பாரு, சொல்ல. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா? இதுக்கு மட்டும் நீ அசங்காம பதில் சொல்லிரு. இப்ப பாடா, ஈஸியா சொல்லிடுறேன்டா. பதில சொல்லுடா. அது இப்ப பாடாது. அதாவது பைபிள்ல 5ஆம் நாள் ஏசப்பா வந்து பறவைகளை படைச்சாராம். சரியா? அப்போ பறவைனா கோழியை தானே படைச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா ஆமாடா, வடிகட்டல முட்டாளே. ஃபர்ஸ்ட் கோழி தான் வந்துச்சு. முட்டை முட்டை. நான் முட்டை இல்லடா. இங்க பாடா, என்கிட்ட எவ்வளவு முடி இருக்கு. இது முடியா? ஆமா. இந்த ஆட்டு தாடி வச்சிட்டு இது பேர முடியா? போடா, வலிக்குதுடா. நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேல. உனக்கு நாம இல்ல, அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். உண்மைதான். ஃபர்ஸ்ட் கோழி வந்துச்சு, அப்புறம் தான முட்டை வந்துச்சு. ஆமா. முட்டை சொல்லு. இங்க பாரு, உனக்கு முடி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. போயிரு. என்னால முடியும்டா. முடி இருக்கா? ஆமா. என்ன தூக்குடா. தூக்கணுமா அவனா? தூக்குடா. கிச்சனை காட்ட வேண்டாம் சொன்ன அவனை. தூக்குடா. முடியல. நல்லா சொல்லு. முடியல. சத்தமா சொல்றா. முடியல.
இதுதானே நாங்களும் சொன்னோம் உனக்கு முடியலன்னு. அது வேறடா. என் தங்கச்சி கூப்பிடுறேன். தங்கச்சியா? ஆமா. தங்கச்சி அண்ணா இங்க பாரு. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, நம்ம ஊர்ல ஒருத்தன் வந்து நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கான். யாரது? அதான் பக்கத்துல நீங்க பாரு முட்டை. முடியலன்னு சொன்ன பிறகு நம்ப மாட்டீங்க. அவன்கிட்ட முடியல. பார்த்தாலே தெரியுதுல முடியலன்னு. அப்புறம் என்ன? ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கிண்டலா பண்றீங்க? கிண்டல்லடா, உண்மைடா. உன்னால முடியலடா. டேய் அப்படியா? ஆமா. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன்டா. கேளுடா. இப்ப அதுக்கு நீ பதில் சொல்லு. சரிடா. நீ ஒரு கிறிஸ்தவன் தானே? ஆமாடா, நான் கிறிஸ்தவன் தான்டா. டெய்லி காலையில பைபிள் படிப்பியா? டெய்லி காலையில பைபிள் படிப்பியா? அது காலையில எழும்பும்போ ஏதாவது போன் வரும். பின்ன அப்படி பல்லு விளக்கிட்டு அப்படியே நேரம். நான் பஞ்சாயத்து தலைவர்டா. எனக்கெல்லாம் என்னடா பைபிள் படிக்க நேரம் இருக்கு? எனக்கு எப்படி? நீ என்னடா சொல்லு? முடியலடா, என்னால முடியலடா. டேய் என்ன சொன்ன? பைபிள் படிக்க முடியலடா. டேய் அப்ப நீ யார் தெரியுமா? டேய் எனக்கு மண்டல தானா முடியல, நான் மொட்டை. ஆனா நீ எல்லாம் யார் தெரியுமா? சரி. நீங்க எல்லாம் ஆவிக்குரிய மொட்டை. டேய் வேண்டாம்டா. ஆமாடா, நீ எல்லாம் ஆவிக்குரிய மொட்டைடா. வாடா. டேய் நீ எல்லாம் கிறிஸ்தவனா இருக்க, இவ்வளவு பெரிய தொகுதி இதுல இருக்க, ஆனா உன்னால ஒரு பைபிள் கூட படிக்க முடியல. அப்படியாடா? டெய்லி பைபிள் படிக்கணுமாடா? ஆமா, டேய் பைபிள் படிக்கணும். டேய் இப்ப நீ இருடா, இப்ப பாரு உன் தங்கச்சி எப்படி மடக்கறன்னு பாரு. டேய் அவ ஆளு கில்லாடிடா. ஜிங்லி எப்படி மடக்க? ஜிங்லி டேய். ஆமா, இந்த வாரம் நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனியா? அது என்ன வந்து போய் என்ன சொல்லு? எங்க வீட்ல விருந்துக்காரங்க வந்தாங்களா, அவங்கள நான் விழுந்து கவனிச்சிட்டு இருந்தேனா. ஓ, விழுந்து கவனிச்சியா? ஆமா. அதனால எனக்கு சர்ச்சு போக முடியல. என்ன சொன்ன ஒரு கவுண்ட் சொல்லு. முடியல. பாத்தியா? நீ யார் தெரியுமா? நீ ஆவிக்குரிய மொட்டை. டேய் என்ன பேசுனா உன்னை மன்னிச்சு விட்டுருவேன். அவளை பேத்த நம்ம மன்னிக்கவே மாட்டேன். பாத்துக்கோ. போட அறிவு கட்ட பையல. அவளை ஆவிக்குரிய மொட்டை தான். அவளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம, ஞாயிற்றுக்கிழமை யார் அதாவது விருந்துக்காரன் வந்தாலும் விருந்துக்காரன் உன்னை பரலோகம் கூட்டிட்டு போவாங்க. அதாவது எங்க அம்மா அப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா, விருந்துகாரன் வந்த உடனே முதல்ல விருந்துகாரில் தான் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. எப்படி விழுந்து கவனிப்பாங்களோ? நான் போய் இறைச்செல்லாம் வாங்கிட்டு வர எங்க அம்மா என்கிட்ட சொல்லி விடுவாடா. ஏய் அதான் நான் சொல்றேன். அதாவது இப்போ உங்க விருந்துக்காரங்கள உன்னை பரலோகம் கூட்டிட்டு போவாங்க மாட்டாங்கடா. யார் கூட்டிட்டு போனோம்? ஏசப்பாடா. ஏசப்பா. அதுக்கு என்ன செய்யணும்? நீ பைபிள் படிக்கணும். அது இல்லாம என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு போனவங்களுக்கு. ஆமா, சர்ச்சுக்கு போனாதான் அவங்க நல்வழிப்படுத்த முடியும். இல்ல நீ பாவியாவே திரிவ. சரியா? சரி, இப்போ உங்க ரெண்டு எட்டு ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க அம்மாயும் அப்பாயும் தசம பாகம் கொடுப்பாங்களா ஒழுங்கா? சிங்கிலி நீ பேசாத, இதுக்கு நான் பதில் சொல்றேன். பிரெட்லி நல்லா கேளு. எங்களுக்கு எங்க ஊர்ல மாசத்துக்கு 2 கல்யாணம். சரி. அப்புறம் நாங்க வந்து மாசத்துல ஒருக்கா துணி எடுக்க போவோம். சரி. அப்புறம் எங்களுக்கு இப்ப ஸ்கூல் எங்க ஊர்ல ஓபன் ஆகுது. அப்ப நாங்க எங்க ஸ்கூல்ல படிக்க பிள்ளைகளுக்கு புக்கு நோட்டெல்லாம் வாங்கி கொடுப்போம். சரி. அது போக செத்த வீடு, லொட்டு வீடு, லொசுக்கு வீடு, அந்த வீடு, இந்த வீடு, வந்த வீடு, போன வீடு, எல்லா வீட்டுக்கும் போவோம். ஏன்னா அவியல எங்க வீட்டுக்கு வரணும்ல. வா அப்படி. சரி. எங்க வீட்டுல டெய்லி வாரத்துக்கு ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆனா இறைச்சி எடுத்து தின்னுவோம். என்னடா சொல்லவான சொல்லு. இப்படி எல்லாம் செய்யறதுனால கையில பைசா இருக்கிறது இல்லடா. ஓ, அதனால போகும்போது ஒரு கிழிஞ்ச நோட்டை கொண்டு போய் பாஸ்டருக்கு தெரியாம காணிக்கப்பட்டில அமுக்குன்னு ஒரு அமுக்கிட்டு வந்துரும். எப்படி முடியுமா? ஆமா, பெரிய சாதனைடா. எவ்வளவு பெரிய சாதனை. நல்ல சுகமா இருக்கியா நீ? என்னடா சொல்ற? நல்ல சுகமா இருக்கியா? இப்படியே பண்ணேனா சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். டேய் பயம் காட்டாதடா. டேய் பைபிள் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? சொல்றா. 10ல ஒரு பகுதிய தசம பாகம் கொடுக்கணும். டேய் நாங்க 10 ரூபாவே கிழிச்சு தான்டா போடுறோம். ஆட முரேவி பயல. உன்னை எல்லாம் அந்த வச்சு பாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. என்னடா பண்ணலாம் நீ? அது ஒண்ணும் பண்ணண்டா. நீ வந்து கிடைக்கிற உனக்கு கிடைக்கிற இதுல சம்பளத்திலயோ எதுலயோ உனக்கு ஒரு நல்ல வருமானம் வருதா, நன்மை கிடைக்குதா, அதுல ஒரு 10ல ஒரு பகுதிய பாஸ்டருக்கோ இல்ல ஒரு சபைக்கோ கொடு. அப்பதான் சபையும் வளரும், நீ வளருவ. சரியா? அது ஒழுங்கா பைபிள் படிக்கணும். சிங்கிலி சர்ச்சுக்கு போனோம்.
சாமி. அது மாதிரி உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. சரி சரியா? சரி சரி. அப்பதான் நீங்க யாரா மாற முடியும் தெரியுமா? சரிடா. சைனிங் ஸ்டாரா மாற முடியும். சைனிங் ஸ்டாரா? ஆமா, அப்பதான் பிரகாசிக்க முடியும். ஓ சரிடா சரிடா. நன்றி நன்றி. சரிடா, சரிடா. Thank you. சரிடா, வரேன். பை. ஒரு பாய் சொல்லிருங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு ஹோம்வொர்க் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்கா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா படிச்சு முடிச்சவங்க இருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? ஸோ டெய்லி பைபிள் ரீட் தேவை, டெய்லி ப்ரேயர் தேவை. சர்ச்சில் என்னைக்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக சர்ச்சுக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப தேவை.